வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 699 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 099. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம 69 வந்து போன மாதமே வந்து கேமில் வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் 69 பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஏசியில் வந்து 69 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு 68ஓட ஸ்டாப் பண்ணியிருப்பான். 69 வந்து கண்டிப்பாக கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன மாதமே வந்து ஒரு ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னா 69 போன மாதமும் ஏசி, இந்த மாதமும் வந்து ஏசி. ஸோ பிசியில் 69 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 69 வந்து ஏபியில் வந்து 69 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேமில் வந்து 699 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து இன்றைக்கி முடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 053 அப்படின்றதான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க. அதுவுமே ஒரு நல்ல ரூட்டில் தான் வந்து நான் 53 வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 53மே வந்து எக்ஸ்பெக்டட் நம்பரு. ஏன்னா ஏற்கனவே 53 வந்து ஏபியில் வந்து அடிச்சிருந்தான். ஸோ ஏபியில் அடிக்கிற நம்பர் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த வாட்டி ஏசிலேயோ இல்லை வந்து பிசிலேயோ வந்து கேமில் வந்து கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் நமக்கு புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு 5-6 வாரமாக இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ அப் ஆகிட்டுருக்கு. ஸோ போன வாரமும் வந்து இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 19 அது கீழே வந்து 57 வந்து அழகாக கேமில் வந்து ஏபி 57, அதுக்கு அடுத்த வாரம் பிசி 57, அதுக்கு அடுத்த வாரம் ஏசி 57 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதே மாதிரி அந்த 47மே வந்து பிசி 47, ஏசி 47, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் 47 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கேமை வந்து முடிச்சிருப்பான். 57, 47மே வந்து 6 வாரத்தில் அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்க 7 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87. ஓகேங்களா? ஸோ அந்த 87 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 87ல் வந்து ஃபஸ்ட்டு ஏசியில் வந்து ஒரு 87, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு 87. ஸோ அப்போ அதை ஒரு வாரம் விட்டு நமக்கு ஒரு வேளை ஏபியில் வந்து ஒரு 87 வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு போன வாரத்துக்கான கெஸ்ஸிங் வந்து 873 அப்படின்ற நம்பரை வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 202 அப்படின்ற ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. இந்த 87மே வந்து மறுபடியும் வந்து கேமில் வந்து எடுக்கிறான் அப்படின்னா ஒரு 83 ஏபியில் வந்து வரதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த கெஸ்ஸிங் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால தான். ஏன்னா நான் 2 கெஸ்ஸிங்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 87மே கொடுத்துருந்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48. ஏன் 48 அப்படின்னா 48மே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபியில் வந்து 48, ஏசியில் 48, ஸோ பிசியில் வந்து ஒரு 48க்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பிசிக்குமே வந்து உங்களுக்கு 48 வந்து கொடுத்துருந்தேன். 748 அப்படின்ற ரிசல்ட்டுமே வந்து அன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ 48 ஒரு 87 நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 87. ஸோ அந்த 48, 87 நாளைக்கு 88 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பிசியில் வந்து ஒரு 48 எத்தனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 87 பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 87. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் வைஸ் கரெக்டாக அடிக்கிறான் அப்படி. ஏன்னா ஒரு வாரம் வந்து கேப் விட்டுட்டான். அப்படி கேப் விட்டான் அப்படின்னா நமக்கு திருப்பி பழைய பேட்டர்ன் எடுத்து ஒரு சில டைம் அடிச்சிருவான். ஒரு சில டைம் அதோட பவர் நம்பரும் எடுத்து கேமில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட பவர் நம்பரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 48ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 93. ஓகேங்களா? 9 இல்லைனா 3 இல்லை 87ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் வந்து நமக்கு 32 அப்படின்ற நம்பர் வந்து வரும். இல்லை 23 ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா 23க்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து நான் நம்பர் வந்து உங்களுக்கு 23 ஏற்கனவே வந்து ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருக்கேன். 432 அப்படின்ற நம்பர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சனிக்கிழமைக்கு வந்து 423 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 23மே வந்து ஃபாலோஅப்பில் இருக்குது. அதோட பவர் நம்பரும்
நம்பரும் சரி, இல்லை டேரெக்டாக நம்பர் எடுத்து ஆடுறான் அப்படின்னா அந்த நம்பரும் சரி, இதோட பவர் நம்பரும் சரி. ஸோ எல்லாமே ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இன்னொரு வாய்ப்பு, வேறு நம்பர் ஏதாவது எடுத்து ஆடுறான் அப்படின்னா என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 97 வந்துருச்சு, 57 வந்துருச்சு, 87 வந்துருச்சு, 47 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு 47 வந்துருச்சு, 57 வந்துருச்சு, 87, 97. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நம்பர் வந்து 77 பார்க்கும்போது இப்போ தான் திங்கக்கிழமை வந்து 77 வந்து அடிச்சிட்டான். இந்த ஆர்டர் பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு 67 வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 67 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67 கேமில் எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 67க்கு வாய்ப்பு. 67 வருது அப்படின்னா நமக்கு எப்படி 57 வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து கேமில் முடித்தானோ அதே மாதிரி 67க்கு நமக்கு ஃபுல்லாக வந்து கேமில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 67 வந்து போன மாதம் வந்து ஏசி வந்து ஒரு 67, இங்கே வந்து ஏசியில் வந்து 67. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து 67, இந்த மாதம் வந்து 2 வாட்டி வந்து 67 வந்து அடிச்சிருப்பான். 627, 687. ஓகேங்களா? ஸோ ஏசியில் 2 வாட்டி வந்து 67 வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஏபிலேயோ இல்லை பிசிலேயோ வந்து 67 வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 வாட்டி அவன் அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு 67 ஒன்று ஏபியில் இல்லை பிசியில் வந்து 67க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 67 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்னா நமக்கு பி போர்டு 7னா ஏற்கனவே வந்து 78 வந்து வந்துருச்சு. ஸோ 78 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே 67ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 78 வர இடத்துலலாம் வந்து ஒரு 87 வந்து வரும். ஸோ 87க்கு நமக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 487, அதுக்கு வந்து 478. ஓகேங்களா? ஸோ 87க்கு ஒரு 78, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87க்கு ஒரு 78. இங்கேயுமே போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78க்கு ஒரு 87. ஸோ இந்த 78 எங்கெல்லாம் அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு 87 வந்து கேமில் வந்து அடிக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு போன மாதம் வந்து ஏபியில் வந்து ஒரு 78, அதுக்கு வந்து ஒரு 87 வந்து ஏசியில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதமும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 87, அதுக்கு வந்து ஒரு 78, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87, நேற்று பார்த்தீங்க ரிசல்ட் வந்து ஒரு 78. ஸோ நமக்கு வந்து 67 அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 678 அப்படின்ற நம்பரும் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ 78 அப்படின்றது வந்து மறுபடியும் பிசியில் வருமா அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டவுட். ஏன்னா 2 வாட்டி வந்து அவன் பிசியில் வந்து 78 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பிசியில் வருது அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா நமக்கு 2 வாட்டி வந்து பிசியில் அடித்த நம்பர் திருப்பி வருமான்றது டவுட் தான். ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஏபியில் வந்து ஒரு 67 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சி போர்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 21 வந்து 721 அப்படின்னு இருக்குது, ஒரு 11 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஒரு பார்க்கும்போது 71 ஒரு 72, ஏன்னா இங்கே 71 அடித்தான் அப்படின்னா 72 வந்து போன மாதம் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 72 வந்து வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ 672 அப்படின்றது வந்து நான் பிசியில் வந்து 72 வந்து கொடுக்குறேன். பிசியில் வந்து 72, ஏபியில் வந்து 67. ஓகேங்களா? ஸோ 672 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மிச்ச எல்லா பாசிபிலிட்டிஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபாலோ அப் நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு வேளை வந்து அவன் பேட்டர்ன் வைஸ் அந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48, ஒரு 87. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து பெண்டிங் நம்பர் தான். ஏன்னா 48 வந்து ஏற்கனவே கேமில் எடுத்து ஆடி முடிச்சிட்டான். பிசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 48, ஏபி 48, ஏசி 48. ஓகேங்களா? ஸோ 48 வந்து கேமில் வந்து முடிச்சிருச்சு. மறுபடியும் அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 48 பிசியில் வந்து வாய்ப்பு. ஏன்னா அந்த வீக்லி சார்ட்டில்
பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா 48 வந்து பிசி. ஸோ 87 பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 87க்கு வந்து வாய்ப்பு. ஏன்னா ஏசி 87 வந்து 487 287 அப்படின்னு சொல்லி 2 வாட்டி வந்து 3 வாட்டி வந்து 87 வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா. ஸோ 87 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 வாட்டி அடிச்சிருக்கான் 87. ஸோ அந்த 387க்கு நமக்கு 378 வருமா அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் ஓகே. ஏன்னா 3 வாட்டி 87 அடிச்சிருக்கான். அந்த 87க்கு 78 வந்து 2 வாட்டி அடிச்சிட்டான். ஸோ ஒரு வாட்டி பெண்டிங் வச்சுருக்கான். ஸோ 78நாலும் ஓகே. ஏன்னா 678 அப்படின்றனாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இல்லை இதோட பவர் நம்பர் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. நான் கொடுக்குற நம்பர் வந்து 672 அப்படி இல்லைன்னா 678. ஓகேங்களா. ஸோ இந்த 2 நம்பருக்குமே வந்து நாளைக்கு கொஞ்சம் வாய்ப்பு நல்லா இருக்குது. 678 அப்படி இல்லைன்னா 672. சரிங்களா. நான் சொன்ன பேட்டர்ன்லாம் வச்சு உங்களுக்கு அதாவது என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஒவ்வொருத்தருக்கும் கெஸ்ஸிங்கும் பேட்டர்னும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேமில் எடுத்து ஆடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மறுவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.